Dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.2ல செகண்ட் கொஷினுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் கிளியராக இதில் சொல்கிறேன். லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் கேஎம்ஆர் சேனல் அண்ட் ஐ எம் மோகன்ராஜ். எ சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ், சிலிண்டர் டைப்பில் ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ்னால் தண்ணி ஊற்றி குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாஸும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோடைய டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து கிளாஸு, இந்த கிளாஸோடைய டயாமீட்டரை கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 20 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரேடியஸ் வந்து 10 ஆகிடுச்சு. ஸோ ஆரை வந்து நான் 10ன்னு எழுதியிருக்கேன். ஹேஸ் வாட்டர் டு எ ஹைட் ஆஃப் 9 சென்டிமீட்டர். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இதில் தண்ணி இருக்குது, ஆனால் எவ்வளோ தூரத்து இருக்குன்னா 9 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கிளாஸ் ஃபுல் ஆகலை. இந்த சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ்க்குள்ளே வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் எவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்குன்னா ஹேஸ் வாட்டர் டு எ ஹைட் ஆஃப் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் வாட்டர் இருக்குது. எ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், சிலிண்டர் டைப்பில் இருக்கக்கூடிய மெட்டல், அதை வந்து ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். இஸ் இம்மர்ஸ்டு கம்ப்ளீட்லி. இம்மர்ஸ்டு கம்ப்ளீட்லின்னு என்னென்னா அந்த தண்ணிக்குள்ளே முக்குறாங்கன்னு அர்த்தம், உள்ளே இறக்குறாங்கன்னு அர்த்தம். அதை தான் இங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி இருக்குங்களா, அதை வந்து ப்ளூ கலரில் இங்கே சொல்லியிருக்கேன்னா, இப்போ இந்த சிலிண்டருக்குள்ளவே இதோடைய ரேடியஸ் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நமக்கு 10ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதோடைய ஹைட்டு 9 சென்டிமீட்டர். இந்த சிலிண்டருக்குள்ளே இன்னொரு சிலிண்டர், அதோடைய ரேடியஸ் வந்து 5 அண்டு ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். இது வந்து உள்ளே வந்து இம்மர்ஸ் பண்ணுறாங்க. இம்மர்ஸ்னால் தண்ணிக்குள்ளே வந்து அது இறக்குறாங்க. அப்படி இறக்கும் போது நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா த ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் த கிளாஸ், தண்ணி இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ஹைட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த ரைஸ் ஆஃப் த வாட்டர் எவ்வளோ தூரம் நம்ம ஏறி இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்ன்னு எடுத்துப்போம் கேபிட்டலில். இந்த ரைஸ் ஆஃப் த வாட்டர் இன் த கிளாஸ் வில் பி ஹெச். ஆர்கிமிடிஸ்ன்றவர் ஒரு பிரின்சிபல் ஒன்று சொல்லியிருப்பார். அந்த பிரின்சிபல் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதுக்கான சொல்யூஷனை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, வால்யூம் ஆஃப் த வாட்டர் ரைஸ்டு, எவ்வளோ தூரம் வந்து நம்ம அந்த வால்யூம் ஆஃப் த தண்ணி வந்து எவ்வளோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கோ, அதுவும் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் உள்ளே வந்து இந்த இடத்துல எவ்வளோ மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கோமோ அதோடைய வெயிட்டும், இந்த வால்யூம் ஆஃப் இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிலிண்டருடைய வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா தண்ணி நார்மலாக இருந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. சரிங்களா, அதை தான் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவாக சொல்ல போகிறோம். அதாவது என்னென்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலில் இங்கே வந்து நமக்கு என்னென்னா வாட்டர் இன்க்ரீஸ்டு, ஒரு மெட்டல் வந்து உள்ளே போட்டிருக்கோம். அதை ரெண்டை கன்சிடர் பண்ணி வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்டு, இந்த தண்ணி எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கோ அதோடைய வால்யூம். ஓகே, வால்யூம். ஆனால் அவங்க நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறது என்னென்னா ரைஸ் ஆஃப் த வாட்டர் இந்த கிளாஸ், வாட்டர் எவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. பட் பிரின்சிபல் நமக்கு என்னென்னா ஆர்கிமிடிக் பிரின்சிபல், இந்த உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியலோட வெயிட் உள்ளே நம்ம போட்டோன்னா அந்த வெயிட்டும் அந்த வால்யூமும் அதே மாதிரி இங்கே இன்க்ரீஸ் ஆகிற தண்ணியுடைய வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த வெயிட் உள்ளே போனோன்னா அவ்வளோ வெயிட்டுக்கான அந்த வால்யூம் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்டு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து வாட்டர் ரைஸ்ட் ஆகிருக்கோ, வாட்டர் ரைஸ்ட் இன் சிலிண்டர், இந்த சிலிண்டரில் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கோ, தட் இஸ் கிளாஸ். இதில் வந்து கிளாஸ் சிலிண்டர். சரிங்களா, அந்த கிளாஸ் சிலிண்டருக்குள்ளே தான் தண்ணி இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா வால்யூம் ஆஃப், நம்ம உள்ளே எதை போட்டாங்க, இம்மர்ஸ் பண்ணாங்க, சிலிண்ட்ரிக்கல் மெட்டலை போட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டலுடைய வெயிட்டுக்கு அந்த வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நவ் இப்போது வால்யூம் ஆஃப் த வாட்டர் ரைஸ்ட் இந்த சிலிண்டர், இந்த சிலிண்டரில் இந்த வாட்டர் வந்து எப்படி ரைஸ் ஆகிருக்கும்னா இதே மாதிரி இந்த சிலிண்டர் டைப்லேயே தான் வால்யூம் வந்து ரைஸ் ஆகிருக்கும். ரவுண்டாக ப்ளஸ் மேலே அப்படியே இதை பார்ட் அப்படியே தான் சிலிண்டராக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இதுக்கான ரேடியஸை நம்ம 6ன்னு எடுத்துட்டோம் 10. ஆனால் இந்த ஹைட்டை நம்ம 9 எடுக்க முடியாது. ஏன்னா இந்த 9ன்றது என்ன ஆகிருக்குன்னா ஆல்ரெடி இருக்கிற 9லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை தான் நான் டோட்டலாக ஹெச்ன்னு சொல்லி இங்கே சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா யூஸ் பண்ணோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், இதோடைய ஃபார்முலா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் த வாட்டர், தண்ணி மட்டும் எவ்வளோ தூரத்துக்கு இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஓகே, இந்த தண்ணி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இவ்வளோ மேலே வரைக்கும் வந்திருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த இடத்துல R1 எடுத்துக்கலாம் அண்ட் இதை வந்து R2ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இதை ஹைட் எடுத்துப்போம், இதை வந்து H2ன்னு எடுத்துப்போம், இதை கேபிட்டல் ஹெச்ன்னு எடுத்துப்போம். ஸோ பை
R1 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அப்படின்றது. ஏன்னா இந்த ஹைட்டை நான் ஏன் ஹெச்னு எடுக்கிறேன்னா, ஓவராலாக இருக்கக்கூடிய ஹைட் இந்த இடத்துல 9 சென்டிமீட்டரில் தண்ணி இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, இந்த தண்ணி இங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதுக்கான ஹைட்டை நான் கால்குலேட்டிவாக சொல்ல முடியாது, ஏன்னா நான் கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் இதுக்கானது. இப்போ இந்த இடத்துல இந்த 9 சென்டிமீட்டர் அப்படின்றது என்னவாக இருக்குன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அப்போ எனக்கு இதோடைய ஹைட் என்னன்னு தெரியாது, அதனால் இது ஹெச்னு எடுத்துட்டேன். பை R1 ஸ்கொயர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுனா, இந்த ஹைட் இந்த வால்யூம் இந்த உள்ளே இருக்கக்கூடிய சிலிண்டருடைய வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய சிலிண்டருக்கு வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் எழுதணும். பை R2 ஸ்கொயர் இன்டூ H2 ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டேட்டாஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். லெட் ஹியர் இந்த இடத்துல என்னென்ன அப்படின்றது, R1 அப்படின்றது நமக்கு 10 சென்டிமீட்டர், R2 வந்து 5 சென்டிமீட்டர் அண்டு H2 இஸ் 4 சென்டிமீட்டர். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு அந்த ஹைட், ரைஸ் ஆஃப் த வாட்டர், எவ்வளோ தூரம் அந்த வாட்டர் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதை தான் இங்கே வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ பை அப்படி எழுதிக்கலாம். R1ன்றது 10, இந்த 10 நம்ம ஸ்கொயர் பண்ணணும் இன்டூ ஹெச்ன்றது நியூவாக க்ரியேட் ஆகிருக்க ஹைட்டு என்னன்னு தெரியாது, அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் 9 எடுத்து இங்கே போடக்கூடாது, ஏன்னா இது இந்த சிலிண்டருக்கான வால்யூமில் வந்துடும். இங்கே எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கான வால்யூம் வந்துடும். பட் நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தம்பி, அப்போ ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஓவராலாக நான் அதை ஹெச் தெரியாதுன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கே இன்க்ரீஸ் ஆன இந்த வால்யூம் ஆஃப் த வாட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நான் எடுக்கிறேன்னா, ஆர்கிமிடிஸ் ரூலில் இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிலிண்டரிக்கல் மெட்டலை போட்டோம்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பை இன்டூ R2ன்றது என்ன 5, இந்த 5 ஸ்கொயர் பண்ணுறோம். H2ன்றது இந்த இடத்துல 4, இந்த 4 ஸ்கொயர் பண்ணணும். பையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 10 ஸ்கொயர்ன்றது 100 இன்டூ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்டூ 4 ஸ்கொயர் பண்ணோன்னா நம்ம 16. 5 ஸ்கொயர் இன்டூ ஹெச் இது இப்போ 25 இன்டூ 4ன்னு போட்டுக்கோம். ஓகேங்களா? இப்போ ஹெச் மட்டும்தான் நமக்கு வேணும். இங்கே 25 இன்டூ 4 100 வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து கீழே வரும்போது டிவைட் ஆகிடும். 25யும் 4 மல்டிப்ளை பண்ணால் 100/100 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபைனலி ஹைட் அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரைஸ் ஆஃப் த வாட்டர் இன் த கிளாஸ். அப்போ ஃபைனலாக இதை எழுதுங்க. ரைஸ் ஆஃப் த வாட்டர், இந்த இடத்துல ஸ்கொயர் கட் பண்ணியாச்சு, வாட்டர் இன் த கிளாஸ். இந்த கிளாஸில் எவ்வளோ வாட்டர் வந்து ரைஸ் ஆகிருக்குன்றதை நம்ம ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். அது வந்து 1 யூனிட்ஸ் வந்து செக் பண்ணும்போது நமக்கு சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் வந்து இந்த வாட்டர் இந்த உள்ளுக்குள்ளே இந்த நம்ம சிலிண்டர் ஹாலோ சிலிண்டரை நம்ம மெட்டல் சிலிண்டர் போடும்போது 1 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் ஃபைனலாக இதுக்கான ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.